ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சங்கரா மீன் வச்சுட்டு நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் நல்ல டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. ஒரு 10 மிளகு போட்டுக்குங்க. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தட்டி போட்டிருக்கேன். இதை போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். நான் 2 தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இதில் 2 பச்சை மிளகாயும் முழுசாக போடுங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், நம்ம கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மிளகாய்த்தூள் வாசம் போக கொதிக்கணும். பெரிய தேங்காயாக, நான் வந்து பெரிய தேங்காய் இருக்கிறதுனால நான் 1/4 மூடி போட்டிருக்கேன். சின்ன மூடியாக இருந்ததுன்னா அரை மூடி தேங்காய் போட்டுக்குங்க. நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இது ஒன்று ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா புளியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி கொதிக்க வைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சங்கரா மீனெல்லாம் எப்படி அதில் போடலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த சங்கரா மீன்றது வந்து இந்த நல்ல ஆரஞ்சு கலரில் பார்க்கறதுக்கே சும்மா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது மேலே நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், ஓரங்கள்லாம் முள் இருக்காது. சதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு மீன்லேயே இந்த சங்கரா மீன் குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தலைப்பகுதியும் கட் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு வந்து இந்த தலைப்பகுதி பிடிக்கும் அப்படின்னா போட்டு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு நான் வந்து 1/2 கிலோ மீன் வந்து இதில் வாங்கிட்டு வந்தேன். நான் முழுசாகவே போட்டு குழம்பு வைக்க போகிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மீன் போட்டதுக்கப்புறம் லேசாக மட்டும் இப்படி பெரட்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வச்சு கிளறக்கூடாது, மீன் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வைக்கலாம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், மீன் குழம்பு நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீனும் பாருங்கள் உடையவே இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருச்சு.
இதே மாதிரி ஒரு சங்கரா மீன் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு மீன் குழம்பை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.